கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டோம்னா சம்ருதி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, சம்ருதி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங் 09/11/2025 டுடே ரிசல்ட் 8880 அதுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, நீங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கேஎல் போர்டு சியில் மெம்பர்ஷிப்கான ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கேஎல் போர்டு சியில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் எல்லா கெஸ்ஸிங்கையும் ஓவரால் எல்லா கெஸ்ஸிங்கையுமே பார்க்க முடியும். ஓகேங்களா, புதுசாக ஒரு குரூப்பு ஓப்பன் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அது என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா நீங்கள் டியர் போடுறவங்களா இருந்தீங்கன்னா அதில் இந்த ஏபிசி ஃபார்மேட் வரும். ஓகேங்களா, அது வேணால் ஓட்டிங் எடுப்போம். யாரெல்லாம் டியர் கெஸ்ஸிங் போகிறோங்கன்னு சொல்லி கேளுங்க. நம்ம வேணால் அதை வேணால் நம்ம உங்களுக்கு போடலாம். ஓகேங்களா, அதுக்கான ஒரு மெம்பர்ஷிப் குரூப் வேணால் டியரு அப்படின்னு போட்டு ஓப்பன் பண்ணிடுவோம். எவ்வளோ கமெண்ட்ஸ் வருதுன்னு பார்த்துட்டு ஒரு 50+ கமெண்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு மெம்பர்ஷிப்பில் டியர்னு ஒரு மெம்பர்ஷிப் குரூப்பை ஓப்பன் பண்ணிடலாம். சரியா, டியர் ஜாயின் பண்ணுறவங்க டியர் அதில் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கேஎலை பொறுத்தளவு கேஎல் போர்டு சியில் நீங்கள் இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, உங்களுடைய ஓட்டிங் 50+ வந்துருச்சுன்னா நம்ம டுடேவே உங்களுக்கு இன்றைக்கி 50+ கமெண்ட்டுக்கு மேலே வந்துருச்சுன்னா இன்றைக்கி நம்ம குரூப் ஓப்பன் பண்ணிடுவோம். டெய்லி அதில் ஆல் போர்டு 2 நம்பர் தான் ஈஸியாக வரும். ஒரு நம்பர் தான் அடிக்கும், இல்லைனா 2 நம்பர் கன்ஃபார்ம் அடிக்கும். அந்த மாதிரி நம்ம கெஸ்ஸிங் எடுத்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிடலாம். சரிங்களா, இப்போ வாங்க, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டோம்னா சம்ருதி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். நேற்று ரிசல்ட் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 919. ஓகேங்களா, இன்றைக்கி ரிசல்ட்டு 8880. என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா சிம்பிள் மெத்தடு தான், அப்படியே வருஷப்படி அடிக்கிறேன் போல். நாளைக்கு பார்த்துக்கிட்டோம்னா எப்படி அடிப்பான்னா 277 இந்த கான்செப்ட் படி அடித்தேன்னா 277 இதை தான் நாளைக்கு நம்பர் கொண்டு வரணும். அதாவது சம்ருதி லாட்டரியில் இதை தான் கொண்டு வரணும். 2 நாள் 8880 919 இப்படி கொண்டு வந்திருக்கான். இந்த 277 மட்டும் பாக்ஸாக நாளைக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. இது தனியாக ஃபார்முலா. ஓகேங்களா, ஃபார்முலா 2 நம்பர். ஓகேங்களா, அதாவது இந்த ஃபார்முலாவில் அடித்தான்னா நாளைக்கு இந்த ஃபார்முலா கண்டிப்பாக உள்ளே இறங்குறதுக்கான வாய்ப்பு 100% இருக்குது. சரிங்களா, 100% இருக்குது. சரிங்களா, இப்போ நம்ம எப்பயும் போல் நம்மளோட பவர் அண்ட் ஃப்ளிப்பு பாக்ஸுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை எப்பயும் போல் நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா, நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுருங்க. அப்போ நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும், இல்லைனா வராது. சரிங்களா, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் அது உங்களுக்கு தெரியும், புரியும். இப்போ நம்ம என்னென்ன கெஸ்ஸிங் அப்படின்னு பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டோம்னா சம்ருதி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இதில் ஃபஸ்ட்டு நம்பர் 125. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 798. ஓகே, எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு ஒரு 3 டிஜிட் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். 049. ஓகேங்களா, 049 298 953. அதுக்கடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 524. ஓகேங்களா, இதுதான் நம்மளுடைய சம்ருதி லாட்டரிக்கான ஒரு 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர். இந்த 8880 இந்த நம்பரை வச்சு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 125 798. ஃபஸ்ட் நம்பர் 049 298 953 மற்றும் 524. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய சான்சஸ் உள்ள ஒரு நம்பர் தான். ஓகேங்களா, பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. அதில் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது 4 டிஜிட் தான். ஓகேங்களா,
3 9 1 5 ஓகேங்களா. 3 9 1 5. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 1 5 1 4 ஓகேங்களா. அதுக்கடுத்து ஃபைனலாக வரக்கூடிய ஒரே நம்பர் தான் 3 2 3 7 ஓகேங்களா. இதை வந்து நீங்கள் 4 டிஜிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. இது வந்து 3 வெரைட்டியாக இருக்குது, அது நீங்கள் எப்படி வேணால் ட்ரை பண்ணிக்கலாம். சரிங்களா. இதெல்லாம் நீங்கள் பாக்ஸ் போட்டிங்கன்னா 24 நம்பர் வரும். ஓகேங்களா. அதே இப்போ இந்த 32 37 போட்டோம்னா அதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டா 16 12 வரும். இதுதான் நம்மளுடைய 4 டிஜிட்டுக்கான ஒரு கெஸிங். ஓகேங்களா. 3 9 1 5 1 5 1 4 3 2 3 7 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது. இப்போ நம்ம அடுத்து நம்ம ஃபைனலாக பார்க்கக்கூடிய ஒரு கெஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா ஆல் போர்டுக்கான ஒரு கெஸிங் தான். ஆல் போர்டு ஓகேங்களா. இந்த ஆல் போர்டுக்கான ஒரு கெஸிங்கிறப்போ ஃபைனலாக நம்மளுக்கு வந்து நாளைக்கு சொன்ன மாதிரி 7 வரும். ஓகேங்களா. 7 வரும், 2 வரும், 8க்கு 7 வரும், 0க்கு 2 வரும். அதுக்கடுத்து ஃபைனலாக 1 எடுத்துக்குங்க. ஓகேங்களா. 1 வந்து 2 8 வந்தனால 1 வரும். ஓகேங்களா. அதுக்கடுத்து 80 கம்பைன் பண்ணி ஒரு நம்பர் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 5 எடுத்துக்கங்க. ஓகேங்களா. இதுதான் நாளைக்கான ஒரு 4 நம்பர் மெயினான நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இது தான். ஓகேங்களா. இதில் வந்து 7 2 1 ட்ரை பண்ணிக்கோங்க, 2 1 5 ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. பாக்ஸே வேணாம் எனக்கு நம்பர் மட்டும் கொடுங்கன்னு பார்த்துக்கிட்டோம்னா 1 5 2 இதை மட்டும் ஃபாலோவிங் நம்பராக எடுத்துக்கோங்க. இந்த மாதம் வின்னிங் நம்பர் வந்துச்சுன்னா அன்றைக்கி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த நாள் வீடியோவில் நம்ம இதை அடுத்தடுத்து ஒவ்வொரு நம்பரை தூக்கிடுவோம். ஓகேங்களா. 1 5 2 ஃபாலோவிங் நம்பர் எடுத்துங்க. நம்மளுடைய ஆல் போர்டுக்கான ஒரு கெஸிங்கில் 7 2 1 5 ஓகேங்களா. 3 டிஜிட் பாக்ஸுன்றப்ப 7 2 1 2 1 5 ஓகேங்களா. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய இன்றைய கெஸிங் இனிதாக முடிந்தது. மீண்டும் நாளை ரிசல்ட் சந்திப்போம். டிஸ்க்ளைமர், ஜஸ்ட் ஃபார் கெஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர், திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்குண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரளா லாட்டரி கேரளா மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மறக்காமல் உங்களுக்கு டியருக்கான ஒரு கெஸ்ஸிங் வேணும்னா டியரில் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிடுவோம். அது மறக்காமல் டியர் இன்னும் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். டியரில் மெம்பர்ஷிப் ஒன்று க்ரியேட் பண்ணிடுவோம். கேஎல்னா கேஎல் வழக்கமாக இருக்கக்கூடிய போர்டு சியில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய இன்றைய கெஸிங் இதாக முடிந்தது. மீண்டும் நாளை ரிசல்ட் ரிவில் சந்திப்போம். அதோடு உங்களுடன் நன்றி, வணக்கம்.